வணக்கம் சகோதரர்களே. இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் நம்ம கார்ட்டூன் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் உங்களுக்கு திருமண வாழ்த்துக்கள், பிறந்தநாள் வாழ்த்துக்கள் ஏதேனும் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் தெரிவித்தால் அடுத்த எபிசோட் ஸ்டார்டிங்கில் தெரிவிக்கப்படும். வாங்க எபிசோட்குள்ள போலாம். வந்துட்டு வரோம். சரி முட்டி 10 நிமிஷத்துல வந்துடணும். சரிக்கா. எப்பா கூட்டிட்டு வரா பாரு. நல்ல வேலை எல்லாம் போயிடுச்சுங்க. எப்படிதான் வெக்கம் இல்லாம கூப்பிட்டா வராளுங்களோ. ஏய் என்ன? ஐயோ யோகாங்க இருக்காளா? மறந்து போயிட்டோம். மாமா நான் விட மாட்டேன். என்னடி? நான் விட மாட்டேன். விடு. முடியாது, நான் விட மாட்டேன். ஐயோ யாராவது விடுங்களேம்மா, முடியல. மாமாய் முடியாது. அம்மா முடியலம்மா, விடுங்கம்மா. அது எப்படி மாமா விடுறது? எங்களுக்கு எதனா வாங்கி தரேன்னு சொல்லுங்க, நாங்க விடுறோம். அம்மா வாங்கி தரமா, விடுங்கம்மா. மாமா அவளுக்கு மட்டும் தான் வாங்கி தருவீங்களா? உனக்கு வாங்கி தரம்மா, விடுங்கம்மா. பேச்சா இருக்கணும். ஆமா மாமா, இல்லைன்னா விட மாட்டோம். சரி வாங்கி தரேன், கொஞ்சம் நகருங்க. உங்க அக்கா வேற பாக்குற பாருங்க. அது அக்காவா? ஏய் என்னடி பண்றீங்க? அக்கா அது சும்மா தான் விளையாண்டு இருந்தோம்க்கா. சும்மா விளையாண்டு இருந்தீங்க? அவர்கிட்ட என்னடி உங்களுக்கு வேலை? ஏக்கா மாமா கிட்ட கூட விளையாட கூடாதாக்கா? ஏன்க்கா இப்படி பண்ற? அடி இப்படிதான் பப்ளிக்ல விளையாடுவாங்க, போங்கடி. அக்காவுக்கு பாத்தியா ஜலச? பொறாமையா இருக்கு நம்ம விளையாடுறத பார்த்து. ஆமாடி சோனி, கண்டிப்பா பொறாமையா தான் இருக்கு. என்னடா அப்படிதானே? எனக்கு ஏன் பொறாம? முதல்ல போங்கடி. சும்மா ஏதோ சொல்லிக்கிட்டே இருப்பாளுங்க. இரு இப்ப பாரு மாமா. சொல்லுமா சோனி. என்ன இவ மட்டும் கூப்பிடுறா? இரு நான் கூப்பிடுறேன். என்ன இவனும் கூப்பிடுறா? சொல்லுமா தேவி. ஏடி கேளடி. இரு இரு. அஜிஜோ எதையோ பிளான போடுறாளுங்களே. மாட்டாம இருந்தா சரி. கேளுங்கம்மா. என்ன? இல்ல மாமா, எங்க 3 பேர்ல யார் அழகா இருக்காங்க? போச்சிரா, நல்ல கேப்படியா போட்டு விட்டா. என்ன பண்றதுன்னு தெரியலையே. மாமா சொல்லணும், சொல்லாம நாங்க விட மாட்டோம். அதெல்லாம் ஒண்ணு இல்ல, 3 பேர் நல்லா தான் இருக்கீங்க. அக்கா மாமா சொல்ல பயப்படுறாரு, நீ தான் கேள. எப்படிலாம் மாட்டி விடுறாளுங்க. அவங்கதான் கேக்குறாங்கல்ல, சொல்லுங்க யார சொல்றீங்கன்னு தான் பாப்போம். சொல்லுங்க மாமா பாஸ்டா. ஐயோ இன்னைக்கு செத்தோம் போல. உண்மையை சொல்லணுமா பொய் சொல்லணுமா? அப்ப நீங்க பொய் கூட சொல்லுவீங்களா? ஐயோ என்னத்த சொல்றது? கேக்குறாங்கல்ல சொல்லுங்க. என்னது தேவியா? ஏமா நீ வேற சொல்றத முழுசாவே கேட்க மாட்டியா? தேவதை போல அணுதான் இருக்கான்னு சொல்ல வந்தேன். நம்பிட்டோம் மாமா, நல்லா பொழைக்க தெரிஞ்ச ஆளுதான். ஆமாடி சோனி, நல்லா பொழைக்க தெரிஞ்ச ஆளுதான். எதையோ சொல்ல வந்து எதையோ சொல்லிட்டா இருப்பாரு. என்னங்க அவங்க சொல்றதெல்லாம் உண்மையா? அட ஏமா சும்மா சொல்ல வந்தேன். இதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ தான் அழகா இருக்க, அதனாலதானே உன்னை பொண்ணு பார்க்க வந்தேன். நம்பிட்டேன். எப்படியோ நம்மளால பார்த்த வேலையை பார்த்தாச்சு. வாடி சோனி போலாம். ஆமா இனிமே நீங்க கண்டினியூ, நாங்க கிளம்புறோம். இப்படி போட்டு கொடுத்துட்டு போயிட்டாளுங்க பாரு. ஏமா அனு, என்ன அந்த பக்கம் வேற திரும்பி நிக்கிறா? கூப்பிட்டு பாப்போம். அனு என்ன? என்ன கண்ணு, உன்னே தானே அழகா இருக்கேன்னு சொன்னேன், அப்புறம் ஏன் பேச மாட்டேற? ஓ அப்படிலாம் இல்லையே, நீங்க ஃபர்ஸ்ட் தேவியை தானே சொல்ல வந்தீங்க. ஐயோ அதெல்லாம் இல்லம்மா, சும்மா விளையாட்டுக்கு சொல்ல வந்தேன். நீ என்ன சொல்றன்னு பாக்க. விளையாட்டுக்கு கூட என் பேர் சொல்லணும்ல நீங்க. ஐயோ விளையாட்டுக்கு எப்படி உனக்கு பேரை சொல்லி வாங்கிட்டே விளையாட முடியும்? நம்பிட்டேன். அட திரும்ப. உண்மையா நீ தான் அழகா இருக்க, போதுமா? ஓகே ஓகே. அம்மா சொல்லுமா. என்னப்பா என்னமோ புதுசா ரகசியம் பேசிக்கிட்டு இருக்கீங்களா? அம்மா அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க ஆண்டி, சும்மா பேசிக்கிட்டு இருந்தோம். சரிடா, சரி வாங்க நகை எடுக்க போலாம். சரிங்க ஆண்டி, நான் அம்மாவோட வரேன். அம்மா அங்க உட்காந்து பாத்துட்டு இருக்காங்கம்மா, போய் பாரு. சரிங்க ஆண்டி, நீங்க வாங்க ஆண்டி. வரம்மா. வாமா போலாம். அதை முன்னையே யோசிச்சிருக்கணும். இவ்வளவு நேரம் உட்காந்து கதை பேசுவாங்களா? நாங்க கூப்பிட்டாதான் வருவாங்களா? போமா நீ வேற, வா போலாம். வாங்கப்பா. வாங்க ஆண்டி. மேம் புது புது கலெக்ஷன்ஸ் எல்லாம் வந்திருக்கு, பாருங்க மேம். நாங்க கூட தாமா வந்திருக்கோம். பொண்ணு வீடு தான் பொண்ணுக்கு எடுப்பாங்க, நீங்க பாருங்க. ஓ சரிங்க மேம், டிசைன்ஸ் எல்லாம் பாருங்கன்னு எடுத்து காட்டுறேன். சரிம்மா காட்டுங்க. சம்மந்தி நீங்களும் பாருங்க, இதுல என்ன இருக்கு? ஐயோ நீங்க சீதனமா கொடுக்கறது, நாங்க எதுக்கு அதை பார்த்துட்டு? சம்மந்தி நீங்க பாருங்க எது செட்டா இருக்குன்னு, அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. ஓகே பாருங்க. நாங்களும் எங்களுக்கு எடுக்க தான் வந்தோம், அப்படியே ஒன்னா பார்க்கலாம். சூப்பர் மேம், வாங்க காட்டுறேன். காட்டுமா? நல்லா புது டிசைனா எடுத்து காட்டுங்க. ஓகேங்க மேம். மேம் இந்த டிசைன்ஸ் பாருங்க. வாவ் சூப்பரா இருக்கு. ஏட்டி அனு பாருடி. கொடுங்க மேம், பாஸ் பண்ணுங்க. நல்லா தான் இருக்கு. அம்மா இன்னும் டிசைன்ஸ்லாம் காட்டுங்கம்மா. ஷியோர் மேம். அப்பா எவ்வளவு வேலை, எத்தனை பவுன்னு கூட கேட்காம என்னம்மா வந்து பிடிச்சிருக்கா பாருங்கறாளுங்க.
சொல்லுங்க. என்னடி அங்க குசு குசுன்னு பேசிக்கிட்டு இருக்க? ஐயோ ஒண்ணு இல்லைங்க, நகைலாம் பார்க்க நல்லா இருந்துச்சு, அதான் முழுமுடுத்துட்டு இருந்த, வேற எதுவும் இல்ல. அப்படியே இருக்கணும். ஏதோ பிரச்சனை பண்ணணும்னு நினைச்சேன், அப்புறம் அவ்வளவுதான். சரிங்க, ஒண்ணும் பண்ண மாட்டேன், நீங்க பாருங்க. திரும்ப. சரிங்க. இத வேற நம்ம பக்கத்துல வந்து நின்றுட்டு பேசுறதெல்லாம் கேட்டுக்கிட்டு கொடுத்தா நிக்கிறாளே கொத்திக்கிட்டே. பாப்போம், எல்லா நேரமும் இவ்வளவு இருந்துட போறாங்க. மேம் இதை பாருங்க மேம், திருமண கலெக்ஷன்ஸ். ஓ நல்லா இருக்கேம்மா. சம்மந்தி நீங்க வாங்கி பாருங்க. சரிங்க சம்மந்தி. இந்தாங்க மேம் பாருங்க மேம். வாவ் நல்லா இருக்கே, ஆன்டிக் பீஸா இருக்கு. ஆமாங்க மேம். ஏய் இந்த பக்கம் வாடி. சரிங்க. என்னடி மீனாட்சி போட்டு நல்லா வாங்குற போலியா அவள? ராமக்கா முடவிக்கிட்டே இருக்கா, ஏதோ பிரச்சனையை கூட்டலான்ட்டு, அதான் பயமுறுத்தி வச்சிருக்கேன். ஆண்டி நல்லது. சரி நீ மூஞ்சி எப்படி வைக்காத, சம்மந்தி வீடு பார்த்து ஏதாவது நினைச்சுக்க போறாங்க. சரிக்கா போதுமா? போதும். இந்த பாரு ஆன்டிக் பீஸா, நல்லா இருக்கான்னு பாரு. சூப்பரா இருக்குக்கா. வேற பீஸும் இருந்தா எடுத்து காட்டுங்க. ஷியோர் மேம். ஆன்டிக் பீஸ்ல இந்த மாடல்ஸும் வரும். ஓ சரிம்மா, அது நல்லா இருக்குடி. ஆமாக்கா. கலெக்ஷன்ஸ் இருந்தா எடுத்து போடுங்க. ஓகே சார். ரகு இவ்வளோ சம்பாதிக்கிறா, அம்மாவுக்கு கூட பார்த்து பார்த்து எடுக்கல, பொண்டாடிக்கு என்னது பாத்தீங்களா? சும்மா இருமா. நடக்குதா அக்கா? ஏன் அவனை அம்மா இருடி, நீ அப்படியே உன் பையனை விட்டு கொடுக்க மாட்டியே. அப்புறம் அம்மாவை பாருங்க. சும்மா விளையாடுறாங்கடா ரகு, வீடு. இந்தாங்க மேம் இதையும் பாருங்க. ஓ சூப்பரா இருக்கே, பிடிச்சிருக்கா? வாங்க பார்க்கலாம். ஐயோ இதெல்லாம் என் கண்ணால வேற பார்க்கணும் இருக்கே. கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி எப்படி கொஞ்சிக்குதுங்க, அவனுக்கு கூட பிடிச்சதுதான் பாத்துக்குதுங்க. என் பொண்ணுக்கு கிடைக்க வேண்டிய வாழ்க்கை எவ்வளவு அனுபவிக்கிறான். இப்படியே விட மாட்டேன். நீங்க என்ன பர்ச்சேஸ் வேணா பண்ணுங்க, ஆனா கடைசியா என் மகளுக்கு தான் கல்யாணம் நடக்கும். மேம் பாஸ் பண்ணுங்க. கொடுமா ஜாடி, அதை கொடு. இந்தாம்மா பாருங்க. நல்லா இருக்கு, உனக்கு பிடிச்சாலும் பாரு. என்ன கலெக்ஷன்ஸ் இருந்தா காட்டுங்கம்மா. ஓகே சார். ஓகேடி, பையனுக்கு பொறுப்பு வந்துடுச்சு. அட சும்மா இருங்கக்கா. இதையும் பாருங்க. நல்லா இருக்குமா. டி உனக்கு எது பிடிக்குதோ பார்த்துட்டு வா. நாங்க சின்ன பொண்ணு வசதியாக்கெல்லாம் அங்கே உட்காந்துருக்காங்க, அங்கே போய் பார்த்துட்டு இருக்கோம். சரிம்மா. இந்த கலெக்ஷன்ஸே எடுத்து வைப்போம். இதை ஓகே பண்ணியிருக்காங்க, இன்னும் ஓகே பண்ணியிருக்காங்க, அதை எடுத்து வைப்போம். நல்ல வேலை, நல்ல வேலை அந்த சப்பானியோட அம்மா கிட்ட நம்ம மாட்டலை. ஆனால் அந்த வாய் பிடிச்ச கழுவி நம்மள ஒரு வழி பண்ணியிருக்கோம். தப்பிச்சோண்டா சாமி, போவோம். என்ன இது பிரச்சனை எதுவுமே இல்லாம போய்கிட்டு இருக்கு. குண்டு சிந்த பக்கம் போய்கிட்டு இருக்கா, இவ்வளவு வந்திருக்கும். ஓ சாவி நீங்களா? நீங்க சாவி இல்ல. எவ்வளவு பவுன் எடுக்கிறீங்க உங்க பொண்ணுக்கு? அதெல்லாம் உங்களுக்கு சொல்லணும்னு அவசியம் இருக்கா? என்னடி வாய் ஓவரா போகுது? என்னடி உனக்கு மட்டும்தான் வாய் ஓவரா போகுமோ, எங்களுக்குலாம் வராதோ? நானும் அப்பையில இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன், ஏதோ மனவிக்கிட்டு இருக்கேன், என் தோழிகளையும் அது இதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க உன் மனசுல நீ? என்னடி என்ன? நானும் சம்மந்தி வீடாச்சேன்னு பொறுத்து போறேன். ஏதோ பிரச்சனை பண்ணுன்னு நினைச்சேன், அப்புறம் இந்த அலமையெல்லாம் இருக்க மாட்டா, பாத்துக்க. என்ன இவ பாக்க அமைதியா இருந்தா இப்படி பேசுறா? சாமி, இவளுக்கிட்ட கொஞ்சம் அடங்கிதான் இருக்கணும் போலயே. பாக்குறேன் வேற என்ன வழிதான் இருக்குன்னு. முன்னாடி முணமுணுக்கிற ஒன்னும் இல்லைங்க அலமேலு, நீங்க போங்க. ஏட்டி குண்டச்சி, என்னையே நீ மிரட்டுறியா? இருக்குடி உனக்கு ஆப்பு. ஐயோ என்ன இது, எப்படி சண்டை நடக்குது நாலா பக்கமும்? என்னதான் ஆக்க போதோ தெரியலையே. நமக்கு என்ன, நம்ம வேலையை பார்ப்போம். என்ன அங்க ஏதோ சவுண்ட் கேக்குது? ஐயோ இதுவா? யாருக்கிட்ட மாட்டக்கூடாதுன்னு நினைச்சேனோ அவங்க கிட்ட வசமா வந்து மாட்டிக்கிட்டேனே. போச்சு, இந்த கிழவி என்னென்னலாம் சொல்ல போதோ தெரியல. பார்த்து வர மாட்டீங்களா? என்னது நீயா? போச்சு, பத்திரிச்சு கிழவி. அப்படியே எஸ்கேப் ஆயிடும். ஏய் நில்லுடி. ஐயோ என்ன இது, கிழவி கூப்பிடுது. ஏய் உன்னைய தாண்டி. வேற வழியில திரும்பித்தான் ஆகணும். சாரிங்க, தெரியாம அடிச்சிட்டேன். தெரியாம அடிச்சிட்டேன், தெரியாம. முன்னாடி நீ சாரி கேட்டாலும் மன்னிச்சிருப்பேன்டி. ஆனா நீ இடிச்சுட்டு இப்படி மறைவா ஓட வரும்போது எனக்கு தெரிஞ்சு போச்சு நீ வேணும்னே தான் இடிச்சிருப்பேன்னு. இதுக்கு என்ன இடிச்ச? ஐயோ இந்த கிழவிக்கு நம்ம என்ன சொன்னாலும் புரியாதே, நம்மளையே தான் தப்பு செஞ்சேன்னு நினைக்கும். என்னத்த சொல்றது? ஐயோ ஐயோ. ஏடி என்னடி உன்னை நான் கேட்டுக்கிட்டு இருக்க, நீ வாய்க்குள்ள ஏதோ மடமிக்கிட்டு இருக்க, இங்க பார்த்து பேசுறீ. மனுஷங்கிட்ட எல்லாம் பேசலாம், வாங்கிட்டு என்னடி பேச முடியும்? கிழவி
மறுபடியும் முடங்கிக்கிட்டே இருக்க? நம்ம ஒன்றும் இல்லை மேம், சாரி மேம், என்னை விட்டுருங்க, என்னை வேலை பார்க்க விடுங்க. ஐயோ, அப்படியே நல்லா வேலை பாக்குறா. நல்லா வேணும்னே வந்து இடிச்சுட்டு வேலை பார்க்க போறேன்னு போய் அடி சொல்ற. இது சரிப்பட்டு வராதே. ஏய், என்ன கேள்வி, என்ன ஓவரா பேசிக்கிட்டு இருக்க? நானும் தப்பா தெரியாம செஞ்சுவிட்டேன், சாரி சாரின்னு கேட்குறேன். எப்ப பாரு என்கிட்ட மம்பளத்துக்கிட்டே இருக்க. ஏய், என்னடி வாய் ஓவரா போது கிளவி கிளவின்ற? அப்புறம் என்ன, வயசாயிடுச்சுன்னா கேள்வி நம்ம வேற என்ன சொல்லுவாங்க, குமரின்னு சொல்லணுமா உன்னைய? ஏய், பார்த்து பேசுடி. அட, நல்லா பார்த்துத்தாம்மா பேசுறேன். உன்னை பார்த்தா வயசான பொம்பளை மாதிரி தான் இருக்கு. ஏய், என்னடி குசும்பா? அதெல்லாம் உனக்கு தான் அதிகமா இருக்கும். நானும் பார்த்துக்கிட்டே இருந்தேன். அன்னைக்கு அப்படித்தான் துணி கடையில சண்டை போடுறேன், இங்க வந்து சண்டை போடுறேன். ஏய், அதை நான் சொல்லணும், நீ தான் என்னை அங்க எங்க பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்க. பின்ன நான் பெத்து வச்சிருக்கதே ஒரே ஒரு பையன் சப்பானி. அவன் அப்புறம் வளைச்ச படம் பார்த்தா நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ, ஆமா, இவங்க மட்டும் தான் உலகத்துல இல்லாத பையனை பெத்து வச்சிருக்காங்க. ஏய், என்னடி? ஆமாடி, உலகத்துல தான் பையன் தான், நல்ல பையனா அழகழகா பெத்து வச்சிருக்கேன். அதனால தானே நீங்களா பாக்குறீங்க அவனை. ஆமா, உங்க பையனை பாக்குறதுக்கு தான் எங்க வீட்டுல இருந்து எங்களை வேலைக்கு அனுப்புறாங்க பாரு. ஏடி, ஓவரா பேசாதீங்க. மரியாதை இல்லாம பேசுற? உனக்குலாம் என்னடி மரியாதை? நான் தாண்டி பேசுவேன். ஏய், நானும் ஓவரா தான் பேசுவேன். என்னமோ உன் பையன் என்னமோ அழகு மன்மத மாதிரில பேசிட்டு இருக்க. ஏய், ஆமாடி, என் மாமா அழகு மன்மதன் தான். அதுக்கு என்ன அப்ப? அதுதானே, பூட்டி வச்சுக்கோங்க. என்னமோ நான் என்னமோ உங்க பையனை பொண்ணு பையன் பார்க்க வந்த மாரி கேக்குறீங்க. பாக்குற பறவையிலே தெரியாதா? என் பையனை பத்தி எனக்கு கேட்டல, அப்ப விசாரிக்கும் போதே நான் தெரிஞ்சுக்கிட்டேன். சாமி, தெரியாம என் ஸ்கூல்ல படிச்ச பையன்னு விசாரிச்சேன். உடனே நீங்களா கட்டுக்கதையை அடிக்காதீங்க. இனிமே உங்க சங்காத்தமே வேணாம்ப்பா. சாமி, ஆளை விடு. ஆளை விடாமல விடு. நான் எங்கடி உன்னை பிடிச்சி வச்சிருக்கேன்? என்கிட்ட போ. வர பேசிக்கிட்டு இருக்க கிளவி, அவ்வளவுதான் மரியாதை. ஏய், என்னடி மறுபடியும் கிளவிங்கிற? சாக்கடை மேல கல்ல போட்டா நம்ம மேலதான் தெரிக்கும். நான் கிளம்புறேன். ஏய், என்னடி சாக்கடைக்கு கிளம்புற? அதான் போடி கிளவி. அப்பா, என்ன வாய் அடிக்கிறா? இவளுக்கு மாமியாரா வரப்போவலாம், பாவம் போலயே. ஆமாடி, உனக்கு மருமகளா வரப்போலவும் பாவம் தான். எப்பா, என்ன வாய் அடிக்குது கிளவி. சரிதான் போடி. எப்படி மருமோ பிடிக்குன்னு எனக்கு தெரியும். புடிச்சுக்க. பாவம், எந்த பொண்ணு மாட்ட போதும். சரிதான் போடி. நீ போடி. இந்த துணி எடுக்கிற கடையை பக்கமாவது வந்துடாத. அங்கதான் நான் இப்ப போறேன். எங்க போவேன், அது கேட்க நீ யாரு? கிளம்பு. போ. போடி, நீ போ. என்ன வாய் அடிக்குது. என்ன வாய் அடிக்கிறா? வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம கார்ட்டூன் சேனல் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கீழ இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. மேலும் உங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள், திருமணநாள் வாழ்த்துக்கள் போன்ற வாழ்த்துக்கள் ஏதேனும் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கலாம். கமெண்ட் பாக்ஸில் தெரிவித்தால் அடுத்த எபிசோட் ஸ்டார்டிங்கில் வாழ்த்துக்கள் தெரிவிக்கப்படும். நன்றி, வணக்கம்.